இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஐசையா 41:10 Fear not, for I am with you. Be not dismayed, for I am your God. I will strengthen you. Yes, I will help you. I will uphold you with my righteous right hand. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொருவரும் உலகத்திலே நடைபெறுகிறதான காரியங்களை பார்க்கின்ற போது நம்மையும் அறியாமல் நாம் அநேக காரியங்களை குறித்து பயப்படுகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார், எனக்கு பிரியமான தேவஜனமே, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பயம் உங்களையும் என்னையும் பற்றி பிடிக்கின்ற பொழுது நீங்களும் நானும் எல்லா காரியத்திற்காகவும் நாம் கலங்கி கண்ணீர் விட்டு பயப்படுவோம். ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் இனி பயப்பட வேண்டாம். காரணம், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து செல்வதற்கு முன்பதாக சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் உங்களுக்கு தேற்றரவாளனை நான் அனுப்புகிறேன். அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள் வழிநடத்துவார் என்று சொன்னார். ஆம், அவர் வந்தால் நீங்களும் நானும் எப்பொழுதும் எதை குறித்தும் பயப்படாமல் இருப்போம். காரணம், அவரே நம்முடைய சத்திய ஆவியானவர். அவர் உங்களை என்னையும் தேற்றுகிறவர், நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறவர், நம்மை வழிநடத்துகிறவர். எனவே நீங்களும் நானும் பயப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும். காரணம், கர்த்தர் எனக்கு சகாயர். நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நாம் சொல்ல வேண்டும். தேவனை நம்பி இருக்கிற நீங்களும் நானும் நமக்கு விரோதமாக ஏற்படுகிற எல்லா பொல்லாத கிரியைகளை பார்க்கின்ற பொழுது நாம் பயப்பட வேண்டாம். யூத ராஜ சிங்கம் உங்களுக்கும் எனக்கும் அவர் முன்செல்கின்றார். உங்களையும் என்னையும் அவரே பாதுகாப்பார். அவரே நம்முடைய சகாயர். ஆம், அவரிடத்தில் தான் உங்களுக்கு எனக்கும் ஒத்தாசை வருகின்றது. நீங்களும் நானும் அவரை நோக்கி பார்க்கின்ற போது உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் அவர் வாய்க்காமலே பண்ணுவார். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், திகையாதே, நான் உன் தேவன். அமேன். உங்களையும் என்னையும் அவர் பலப்படுத்துவார். அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே நம்மை அவர் பிடித்து தாங்கி வழிநடத்துவார். எனவே இந்த நாளிலே நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று வேதம் சொல்கிறது. ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, ஒவ்வொரு தனிமதனுடைய இருதயத்தில் இருக்கிற பயங்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எடுத்துப்படுகிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் அப்பா திட நம்பிக்கையை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. நானே உங்களோடு கூட இருக்கிறேன் என்று தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.